ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன வீடியோ இதில் என்ன சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய பேர் யூடியூப்பில் பண்ணுறீங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு மட்டும் நான் பண்ணணும்னு நினச்சி ஃபஸ்ட்டு ஒரு 21 நாள் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் ஒரு நாள் 2 நாள் எனக்கு தடங்கள் வந்துச்சு. தடங்கள்னால் அதுக்கு காரணம் நான் தான். நான் அலாரம் வச்சு தான் படுத்திருந்தேன். இருந்தாலும் என்னால் அந்த நைட்டு நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இருக்கிறதுனால காலையில் காலையில் தான் நமக்கு தூக்கமே வருது. இருந்தாலும் அந்த ஒரு நாள் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் அந்த 21 நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, அந்த 21 நாள் முடிச்சுட்டு திரும்பவும் 21 நாள் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் ஒரு 21 நாள் திரும்ப ஆரம்பித்தேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு அதுலேயுமே 2 நாள் கேன்சல் ஆகிடுச்சு. எப்படின்னா அது ரொம்ப எனக்கு வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகவே இருந்துச்சு. நைட்டு நான் அதை பற்றியே யோசிச்சிட்டே இருந்ததுனால காலையில் எனக்கு பயங்கரமாக ஒரு 2 மணி போல் நல்ல ஒரு தலைவலி. அது எப்படி சொல்கிறது, பயங்கரமாக ஒரு மண்டையே வெடிக்கிற மாதிரி ஒரு தலைவலி வந்துச்சு. அதனால் என்னால் பண்ண முடியல. டேப்லெட் போட்டிருந்ததுனால அந்த டேப்லெட் ஒரு மாதிரி டேப்லெட் போட்டால் நமக்கு ஒரு மாதிரி கேரியாக இருக்கும்ல, அந்த மாதிரியே இருந்துச்சு. நான் எந்திரிச்சதையே அன்றைக்கி நேற்று ஒரு 8-9 மணி போல் தான் எழுந்திரிச்சேன். முந்தா நாளும் அதே மாதிரியே தான் இருந்துச்சு. அது பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாராலையும் பண்ண முடியாது, அது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் அதையும் மீறி நம்ம பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் மைண்டில் இருக்குது. சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 2வது வெள்ளி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கும் நேற்று மாதிரியே எனக்கு இந்த ஒன் சைடு தலைவலி. நிறைய பேர் சொல்கிறாங்க போய் டாக்டர்கிட்ட போய் காமிங்க, அதை அப்படியே விட்டுட்டு இருக்காதிங்க, டேப்லெட் வாங்கி போட்டுகிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போகணும்னு நினைக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு வாட்டி செக் பண்ணேன், கண்ணாடி போட சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டாலே எனக்கு தலைவலி வந்துடும். அதாவது டிப்ரெஷன் வர்றதுக்கு காரணமே நம்ம தான். நம்ம தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு அடுத்தவங்க பண்ணுறதுக்கெலாம் நம்ம கோவப்பட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு தலைவலியே வருது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு யாரோ எப்படியே போகிறாங்க, நமக்கு என்ன இதோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னா நமக்கு வேலை அந்த டிப்ரெஷன் இருக்காதா என்னன்னு தெரில. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் பார்க்குற வேலை அப்படி பொது வேலை. அதாவது தொழிலாளர் நல வாரியன்றது பொதுவாகவே ஏற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் ஏறும். ஒரு சில பேர் பணம் ஏறி கரெக்டாக பாஸ்புக்கை என்ட்ரி போட்டிருக்க மாட்டாங்க. எங்கள்கிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு இன்னும் பணமே ஏறலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சு எனக்கு தலைவலியும் டிப்ரெஷனும் வந்துருச்சு அப்படின்னாலே நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வர மாட்டேங்குது. காலையில் 4 மணிக்கு தான் தூக்கம் வருது. இருந்தாலும் 4 மணிக்கு தூக்கம் வந்தாலும் நான் 6 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சிடுறேன். சரி, நம்ம தூங்கிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த வேலைகள் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சிட்டு பரவாயில்ல இன்னைக்கு பண்ணலைன்னா என்ன, நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் கிடையாது, கடவுள் ஒன்றும் கோச்சிக்க போகிறது கிடையாது, நம்ம பண்ணி தான் ஆகணும்னு கடவுள் சொல்ல கிடையாது. நம்ம விருப்பத்துக்காக நம்ம வேண்டுதல் வச்சுட்டு தான் கடவுள்கிட்ட நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் என் மனசை நானே தேத்திக்குவேன். இப்போ உடம்பு இப்போ தலைவலியோடு நம்ம போய் உடம்போ ஏதோ அது தலைவலின்னு ஒன்று வந்துட்டாலே நமக்கு எந்த இதுலேயுமே சிந்தனை இருக்காது. எப்போலாம் அந்த தலைவலி சரியாகும், டேப்லெட் அது மிட் நைட்லலாம் தலைவலி வந்தால் நம்ம டேப்லெட் வச்சுக்க மாட்டோம், ரொம்ப கஷ்டமாக போயிடும். இருந்தாலும் அதையும் தாண்டி எந்திரிக்கணும் அப்படின்ற கட்டத்தில் நான் 6-6:30க்கெலாம் முடிஞ்சளவு எந்திரிச்சிட்டு என் வேலை எந்திரிச்சிட்டு ஏரியா போகிற வேலை இருந்தால் ஏரியா பார்ப்பேன். இல்லைனா ஏரியா போகிற வேலை இல்லைன்னா ஆஃபீஸில் போய் என்னென்ன வேலை பெண்டிங்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டீங்களா என்னன்ட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்ருப்பேன், ஸ்டாஃப்கிட்ட. இப்படியே தான் போயிட்டுருக்கும். அதனால் பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்கள் பண்ணுறீங்கன்னா நிறைய தடங்கல்கள் தான். அதையும் மீறி தான் நம்ம பண்ணி அவங்களுக்கு நம்பி கிடையாது. நம்ம கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம். கடவுள் நீங்கள் எனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் விளக்கு ஏற்றணும் அப்படின்லாம் யாரும் சொல்லலை, கடவுளும் சொல்லலை. நம்ம விருப்பத்துக்காக தான் நம்ம எல்லாருமே பண்ணுறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை, இந்த டயத்தில் பண்ணால் நமக்கு கடவுள் எல்லாமே கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பண்ணுறோம். இவங்க சொல்லியோ அவங்க சொல்லியோ நம்ம பண்ண போகிறது கிடையாது. இப்போ நிறைய பேர் நான் யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன், எனக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி நல்ல மாற்றம் கிடச்சிது. கண்டிப்பாக எனக்கும் அந்த 21 நாளில் நல்ல மாற்றம் ஒரு சின்ன மாற்றமாக இருந்தாலும் அது எனக்கு பெருசாக தான் இருந்துச்சு, கிடச்சிச்சு. நான் அதை இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் சொல்கிறேன், இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதை பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் உடம்பு முடியல, 1 நாள் 2 நாள் பண்ண முடியல அப்படின்னா கவலையப்படாதீங்க, அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது மைண்டு, இதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அது உங்களோட விருப்பம் தான். நான் இப்போ 21 நாள் முடிச்சுட்டு மறுபடியும் 10 நாள் நான் கரெக்டாக பண்ணேன். 10 நாளில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நான் கரெக்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, பண்ண முடியல. சரி, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணுன்னு பார்த்தா இன்றைக்குமே எனக்கு தலைவலி
காலையில் அதோடு எழுந்திரிச்சு நான் தலை குளிச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்றைக்கி படுத்துவேன். இன்றைக்கி என் வேலையை நான் பார்க்க முடியாது. பரவாயில்ல, திரும்ப நாளையிலேருந்து வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் நாளைக்கு எழுந்திரிச்சு விளக்கு ஏற்றுவேன், கண்டிப்பாக ஏற்றிடுவேன். அந்த நம்பிக்கை இருக்குது. அதுதான் பிரம்ம முகூர்த்தம். ஒரு விஷயம் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா அதில் 1000 தடங்கள் இருக்கும். அதையும் மீறி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது, வேறு வழி கிடையாது. மீறி பண்ணிட்டோம்னா அது பெரிய விஷயம், ஜெயிச்சிட்டும் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.